அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்தி இஸ்லாமிக் ஹிந்த் தேர்ந்தெடுக்கிற இந்த ஒழுக்கமே சுதந்திரங்கிற பரப்புரை இன்றைக்கு சமுதாயத்துக்கு ஆக முக்கியமான ஒண்ணு. ஏன் என்னோட இளைய சமுதாயம் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்குன்னா, என் உடல் என் உரிமை, என் உடை என் உரிமை, எனது கட்டுப்பாடற்ற சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற நோக்கத்துல தரிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே இந்த ஒழுக்கமே சுதந்திரம்ங்கிற பரப்புரை ஆக முக்கியமானதாக தேவைப்படுது. இன்றைக்கு பாருங்க, 100ங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு சொல்லுவான், நம்பிக்கை கொண்ட ஆண்களை உங்கள் பார்வைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்கள் வெக்கஸ்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நான் என் ஆண் குழந்தைக்கு நான் போதிக்கணும், நீ உன்னோட சுய கட்டுப்பாடுடைய ஒழுக்கமே உன்னை சிறந்த மனிதன் ஆக்கும். நான் என் குழந்தைக்கு போதிக்கணும், ஆண் குழந்தைக்கு. அடுத்த வாசகம் சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், பெண்களை குறித்து சொல்லும் போது நீங்களும் பார்வையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு உங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் சொல்லுவான். இப்ப நான் என் பெண் குழந்தைக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நான் உன் உடை அலங்காரத்தையும் உன் உடல் அங்கங்களையும் அந்நிய ஆண்களுக்கு தீனி போடுவதை விட்டுவிடு. அது உனக்கு கண்ணியத்தை தராது, அது உனக்கு சந்தோஷத்தை தராதுங்கிறத என் குழந்தைக்கு நான் போதிக்கணும். என் பெண் குழந்தையை கண்ணியமாக வளர்க்கணும். அப்ப இந்த மாற்றம் எனது வீட்டிலிருந்து வரணும். ஒவ்வொரு தாய்மாரும் உறுதியேற்கணும், என் குழந்தைகளை நான் கண்ணியமாக வளர்ப்பேன், இந்த குழந்தையினால இந்த சமுதாயம் பயனடைகிற மாதிரி நான் என் குழந்தைய வளர்க்கணும்ன்ற ஒரு உறுதியை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒழுக்கமே சுதந்திரம்ங்கிறது ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம் நம்ம. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நோக்கம் இந்த மாற்றம் எனது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.